Hi student, good morning. ஸோ இப்போ லாஸ்ட் கிளாஸில் எக்ஸசைஸ் 9.6 பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் ஓவர் 0 to π/2 sin ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு காஸ் பவர் 4x இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதையே நான் வந்து ஷார்ட்கட் ஃபார்முலாவில் தான் யூஸ் பண்ண போகிறேன். பவரில் ரெண்டுமே ஈவன் நம்பர் இருந்தால் எப்படி வரும், ரெண்டுமே ஆட் நம்பர் இருந்தால் எப்படி வரும், ஒரு ஈவன் ஒரு ஆட் இருந்தால் எப்படி வரும். ஓகே, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரெண்டுமே ஈவன் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, ஒரு ஆடு ஒரு ஈவன் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ரெண்டுமே ஆடாக இருந்தால் மட்டும்தான் ஃபார்முலா மாற்றணும். ஸோ அதுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டுமே இங்கே என்ன இருக்குது, இங்கேயும் ஈவன் நம்பர் இருக்குது, இங்கேயும் ஈவன் நம்பர் இருக்கா. இதை எப்படி சார் ஷார்ட்கட்டில் நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, எடுத்த உடனே ஃபஸ்ட்டுக்கு காசுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். ஓகே, காசுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது இங்கே எப்படி சார் ரெடக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த காசில் ஒன்றை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றை ரெடியூஸ் பண்ணால் என்ன வரும், 3 டிவைடட் பை, அடுத்தது இதை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். 4 + 2 என்ன சார் வரும், 6. ஓகே, அடுத்தது இதில் 2 ரெடியூஸ் பண்ணால் என்ன வரும், 1. இதில் 2 ரெடியூஸ் பண்ணால் 4. இதுக்கப்புறம் நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியாது. ரெடியூஸ் பண்ணால் ஒன்று 0 வரும், 0வும் வரக்கூடாது, நெகட்டிவ் வரக்கூடாது. அதனால் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா தான் சார் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, சைனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். ஓகே, சைனில் பவரில் என்ன இருக்குது, 2 இருக்கா, 1 ரெடியூஸ் பண்ணால் 1. ஓகே, அதை ரிமைனிங் இருக்கிறத அப்படியே தூக்கி எழுதிக்கலாம். அடுத்தது 1/2 வந்தால் எதாவது மல்டிபிள் பண்ணணும்னு சொன்னேன், π/2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். ஓகே, அப்போ ஃபைனலி வி கெட் ஐ இஸ் ஈக்குவல் டு π/3/2. ஐ இஸ் ஈக்குவல் டு π/3/2. அடுத்தது கொஷின் நம்பர் 1ல் 7th சப்ஸ்டியூஷன் பார்க்க போகிறோம். என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் ஓவர் 0 to π/2 sin cube theta cos பவர் 5 theta into d theta. இதை தான் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இங்கே பவரில் பாருங்கள், ரெண்டுமே என்ன நம்பர் சார் அப்படின்னா, ரெண்டுமே ஆட் நம்பராக இருக்குது இல்லையா. ஆட் நம்பராக இருந்தால் என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா, சைன் தீட்டா, சைன் வரத்துக்கு 1/n+1 இந்த ஷார்ட்கட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போது ஐ இஸ் ஈக்குவல் டு எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு எந்த சம் எடுத்தாலும் முதல்ல காசுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். காசில் என்ன இருக்குது, 5 இருக்கா, அப்போ 5ல் 1 ரெடியூஸ் பண்ணால் 4. ஓகே, டினாமினேட்டரில் இதை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். 5 + 3 எவ்வளோ வரும், 8. 5 + 3 8. அதுக்கப்புறம் 2 ரெடியூஸ் பண்ணால் 4 - 2 2. 8ல் 2 ரெடியூஸ் பண்ணால் 6. 2ல் ரெடியூஸ் பண்ணால், இதில் 2 ரெடியூஸ் பண்ணால் என்ன வரும், 1. ஸோ சாரி, இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் இதை ரெடியூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா 0 ஆகும். நான் என்ன சொன்னேன், 0வும் வரக்கூடாது, நெகட்டிவ் வரக்கூடாதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சைனுக்கு போயிடுறோம். ஓகே, சைனுக்கு தான் நான் என்ன சொன்னேன், ரெண்டுமே வந்துட்டு ஆட் நம்பராக இருந்தால் சைனுக்கு என்ன ஃபார்முலா, 1/n+1. அப்போ 1 டிவைடட் பை என்னங்கிறது என்னது, 3. அப்போ 3 + 1 சால்வ் பண்ணால் 4. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஐ இஸ் ஈக்குவல் டு 1/24. ஐ இஸ் ஈக்குவல் டு 1/24. இப்போ இதுக்கு ரிலேட்டடான சம்மு இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் 9.39 என்ன இருக்குது, எக்ஸாம்பிள் 9.39. ஓகே, இதில் சப்ஸ்டியூஷன் 1 பாருங்கள், என்ன இருக்குது, ஐ இஸ் ஈக்குவல் டு integral over 0 to π/2. integral over 0 to π/2 sin power 5x cos power 4x into dx. ஓகே, ஸோ அப்போ இதில் எப்படி சார் ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஆடு ஒரு ஈவன் இருக்குது. ஓகே, ஒரு ஆடு ஒரு ஈவன் வந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. ரெண்டுமே ஆடு வந்தால் தான் மட்டும்தான் இந்த ஃபார்முலா.
ரெண்டுமே ஈவன் வந்தாலும் நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அப்போ இதுலேயும் நம்ம என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு காசுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். ஓகே. காசில் ஒன்று ரெடியூஸ் பண்ணால் 3. ஓகே. அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாமா? 5 + 4 எவ்வளோ? 9. 5 + 4 எவ்வளோ? 9. இதில் 2 ரெடியூஸ் பண்ணால் 1. ஓகே. இதில் 2 ரெடியூஸ் பண்ணால் 7. ஓகே. இதுக்கப்புறம் நம்மளால் என்ன பண்ண முடியாது? ரெடியூஸ் பண்ண முடியாது. ரெடியூஸ் பண்ணால் எனக்கு தேவை ஜீரோவும் வரக்கூடாது, நெகட்டிவும் வரக்கூடாது. ஓகே. அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்தது சைனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். சைனில் என்ன இருக்குது? பவரில் 1 ரெடியூஸ் பண்ணிக்கலாமா? 1 ரெடியூஸ் பண்ணால் என்ன வரும்? 4. ஓகே. டினாமினேட்டரில் இந்த பவர் அப்படியே எழுதிக்கலாம். என்ன இருக்கும்? 5. இதில் 2 ரெடியூஸ் பண்ணால் என்ன வரும்? 4 - 2 2. இதில் 2 ரெடியூஸ் பண்ணால் 3. நான் ஆல்ரெடி ஷார்ட்கட் ஃபார்முலா சொல்லியிருக்கேன். 2/2 வந்தால் என்ன பண்ணணும்னு சொன்னேன்? 1ஆல் இன்ட்டு பண்ணிக்கணும். அப்போ இதை எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா I is equal to 8 divided by 315. 8 divided by 315. Next sum example 9.39ல substitution number 2. ஓகே. எல்லாமே இதுக்கு ரிலேட்டடான சம் தான். ஸோ இப்போ I is equal to integral over 0 to pi/2. 0 to pi/2 sin power 4x into cos power 6x into dx. cos power 6x into dx. எப்பவுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு எதுக்கு சார் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோன்னா காசுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். ஓகே. அப்போ இதில் என்ன சார் பண்ணலாம்? இதில் 1 ரெடியூஸ் பண்ணால் 5. ஓகே. டினாமினேட்டரில் என்ன பண்ணால் இதை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். 6 + 4 என்ன வரும்? 10. ஓகே. அடுத்தது 2 ரெடியூஸ் பண்ணால் 3/8. அடுத்தது 2 ரெடியூஸ் பண்ணால் 1/6. இதுக்கப்புறம் ரெடியூஸ் பண்ணால் ஒன்று 0 வரும், இல்லைன்னா நெகட்டிவ் வரும். அதனால் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்தது சைனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாமா? சைனில் என்ன இருக்குது? 1 ரெடியூஸ் பண்ணால் 3. டினாமினேட்டரில் என்ன இருக்குது? 4. ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? 1 ரெடியூஸ் பண்ணால் இதில் 2 ரெடியூஸ் பண்ணால் என்ன வரும்? 1/2. 1/2 வந்தால் என்ன ஷார்ட்கட் ஃபார்முலா? pi/2ஆல் இன்ட்டு பண்ணிக்கிறோம். ஓகே. இதை எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஃபைனலி வி கெட் என்ன சார் கிடைக்குன்னா 3pi/512. ஓகே. ஸோ அப்போ இது எல்லாமே வந்து சைன் காஸ் எல்லாத்துக்குமே வந்து சேம் மெத்தேடு தான். ரெண்டுமே ஆட் நம்பர் வந்தால் மட்டும்தான் சைனுக்கு 1/n+1 ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகே. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே முத்து மேத்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத ஆல் வீடியோஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு என்ன சார் வரும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே. தேங்க்யூ.